ப்ரோ வைப் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் எதன் மூலமாக ஏற்பட போகுது அப்படின்னா, கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய செயல்பாடு. கிரகங்கள் மிக அதிகமாக முக்கியத்துவம் மாத பலன் நம்ம எடுக்கிற எந்த கிரகத்தை எடுப்போம்னா நம்முடைய சூரிய பகவான் எடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட சூரிய பகவான் இந்த மே மாதம் தொடக்கத்தில் மேசராசியில் 15ஆம் தேதி கிட்ட கரெக்டாக என்ன பண்ணுவார்னா ரிஷபராசி பேர். அவர் 2 இடங்களில் இந்த மாத பலனில் மாற்றம் அடைகிறார். அதை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ, உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காங்களோ அதனுடைய அடிப்படை, அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க, ஸோ அதனுடைய அடிப்படையில் வச்சு உங்களுக்கு இந்த பலன் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய தெளிவான மாற்றங்கள் மற்றும் கவனங்கள் என்ற விஷயங்களை எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகம் வருது, மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருது. என்ன மாற்றம் வரப்போகுது, என்னென்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கும்போது, துலாம் ராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய சூழ்நிலை உண்டு. நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு சில விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிறோம் அப்படின்னா அது பக்கத்தில் ப்ளஸ்ன்னு போட்டு துலாம் ராசின்னு போட்டுருலாம். ஏன்னா நீங்கள் அதுக்குரிய கெப்பாசிட்டி உள்ளவங்க. 80% துலாம் ராசிக்காரர்கள் உண்மையாக அந்த கெப்பாசிட்டிக்குரியவங்க. ஒரு ரியாலிட்டியாக நேசிக்கக்கூடிய அன்பு உங்கள்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுடைய லைஃப்பில் இந்த நீண்ட நாட்களாக நிறைவேறாத விருப்பம், நிறைவேறாத விஷயங்கள், நிறைவேறாத செயல்பாடுகளில் இனிமேல் நிறைவேற்றக்கூடிய பாக்கியம். வியாபாரத்தில் நான் சரியாக இருப்பேன், நான் கரெக்டாக தான் இருப்பேன், எனக்கு இந்த வளைவு சுழிவுலாம் பிடிக்காது, சரியான ஒரு அதெல்லாம் சொல்லலாம் அங்கீகாரம் பெறக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நான் செயல்படுத்துவேன், எனக்கு இந்த போலியான தரம் என்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்க போலியான நபர்களுக்கு கூட்டம் அதிகமாக போகும். உங்களுக்கு ஏன் கூட்டம் வரலனே தெரியாது. அப்போ உங்களுக்குள்ளே ஃபீலிங், இந்த இடத்துல போலிக்கு தான் அதிகமான மதிப்பா அப்படின்னா உண்மையிலேயே அப்படித்தான் இருக்குது. எல்லா தொழிலுமே அப்படித்தான் ஓடிக்கிருக்கு. ஸோ உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதத்தில் நீ எடுக்கிற முயற்சிகள் சூப்பராக இருக்கும். உங்களுடைய தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இவ்வளோ நாட்களாக உங்கள் கூடவே இருந்து உங்களை குளிப்பறித்த சக பணியாளர்கள், உங்கள் கூட வேலை பார்த்தவங்க இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க செஞ்ச தவறை ஒப்புக்கொண்டு உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்கிறது. அவங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு பணி சுமை கொஞ்சம் கூட வரும், கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே பணி சுமை மூலமாக அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. பண வரவுகள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பணம் எதிர்பார்க்கணும் அந்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்தளவுக்கு லைஃப் ஸ்டைலில் ஒரு மாற்றம். திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மகாலட்சுமி கதவை தட்டி கொடுக்க போகிறாங்கிற மாதிரி. ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். அது எப்படின்னா, நீங்கள் முன்னாடி யாருக்காவது நன்மைகள் செஞ்சு வச்சுருப்பீங்க, நல்லது செஞ்சு வச்சுருப்பீங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். உங்கள் குடும்ப உறவுகள், உங்களை புரிஞ்சுக்கிறாமல் போன உறவுகள் உங்களை தேடி வரும். குழந்தைகள் மூலமாக பிரச்சனை, அதே போல் பார்த்திங்கன்னா உறவுகள் மூலமாக பிரச்சனை, அப்படிங்கிற நிலைமையில் இருந்த உங்களோட லைஃப் இனிமேல் மாறப்போம். நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுடைய எல்லா விதமான துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் அது அப்படியே மாறப்போம். உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய கணவராக கூட இருக்கட்டும், உங்கள் மேலே புரிஞ்சு உண்மையான அன்பு காட்டி இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே இருந்தாங்கன்னா
உங்களை மாதிரி மிகப்பெரிய வெற்றியாளர் யாருமே. ஆனால் புரிந்து கொள்ளாமல் உங்களை காயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே பண்ணுறீங்க. பொதுவாகவே நம்ம 80% துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுவீங்க. 20% துலாம் ராசிக்காரங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா, எதை பற்றியும் யோசிக்காமல் தனக்கு பிடிச்ச உறவை விட்டுட்டு தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத பாசத்தை நோக்கி போயிட்டு கொஞ்சம் சின்ன பின்னமாக மாட்டிக்கிட்டீங்க. உங்களை மேலே அக்கறை காட்டுற மாதிரி அக்கறை காட்டி போலியாக நடித்து உங்களுடைய உண்மையான அன்பை அங்கேருந்து வெளியே எடுத்துகிட்டு அவங்க உங்களை டிப்ரெஷன் உண்டு பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படா ஏன்டா அந்த தப்பை பண்ணோம், எதுக்குடா அந்த தப்பை பண்ணணும்னு யோசிக்கக்கூடிய அந்த 20% துலாம் ராசியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் தான் சரியான மாதம். தப்பிச்சு வந்துடுங்க. இல்லைன்னா இன்னும் 3 வருஷத்துக்கு மாட்டிக்கிடுவீங்க, ரொம்ப லாக் ஆகிடுவீங்க. ஸோ இதில் கவனமாக இருந்தீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உறுதியாக உண்டு. நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில், உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா யாரையும் நம்பி முடிவு எடுக்கக்கூடாது. உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் நீங்கள் ரியலாக நம்பணும். ஸோ அதே போல் உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மாற்றம் மே மாதத்திலிருந்து முன்னேற்றம் என்பதை சொல்லலாம். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நான் சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றி. இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு. இது உங்களுடைய லைஃப்பில் குறைஞ்சது ஒரு 20-30% ஒரு மாற்றம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க எல்லா விஷயமும் நடந்துருமா, நீங்கள் எதிர்பார்க்க அப்படியே நடக்குமா அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா உங்கள் சுய ஜாதகம் வேணும். உங்கள் சுய ஜாதகத்தில் தற்போது கிரக அடிப்படையில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால், உங்களுக்கு நல்ல தசாபுத்தி ஓடினால், அதே போல் பார்த்திங்கன்னா கிரக சேர்க்கையில் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக சேர்க்கை வலிமையாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் வெற்றி பெறும் என்பது உண்மை. அப்போ இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே உள்ள நம்முடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகளுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நல்லா கணித்து உங்களுக்கான பதில் தர நான் ரெடியாக இருக்கேன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி தெரியாது, வருடம் மட்டும் ஏதோ ஞாபகம் இருக்குது. அப்போ என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமான்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, இதே போல் கேள்வி கேட்காம மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தில் இருக்கிற உங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்களா, அந்த நேரத்தை பிரசன்னமாக எடுத்து உங்களுடைய வயதின் அடிப்படையில் உங்களுக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கும், ஸோ எதிர்காலத்தில் என்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத துல்லியமாக பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணித்து கூற முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விருப்பப்படுறவங்க தொடர்பு. இதை தாண்டி நான் பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, அதேபோல் உங்களுடைய உறவில் உள்ள அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தான் பெற்ற இன்பத்தை இந்த வையகமும் பெறணும்னு சொல்லுவாங்கள்ல, பிடித்திருந்தால் அனுப்புங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி அன்புடன் தற்போது விடைபெறுவது உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.